ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறார். ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறவர் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஆட்சி பலம் இழந்து சாதாரண நிலையில் இந்த டயத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, வக்ரத்தில் இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு மனசில் சின்ன சின்ன ஒரு பின்னடைவுகள் எல்லாமே நடக்கும். ஒரு வேலை தேட போகலாம். நாளைக்கு காலையில் கரெக்டாக ஒரு 9 o'clock 9:30க்கெலாம் அந்த வேலைக்கு போயிடணும். அந்த ஒரு கம்பெனியில் போய் நம்ம ஒரு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாலாம் பண்ணி வச்சுருப்பீங்க. காலையில் பார்த்தீங்கன்னா வேணாமே, அது வேணாம், அந்த கம்பெனி வேணாம், வேற ஒரு இடம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த வக்ரம், அதாவது ராசி அதிபதி வக்ரத்தில் இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு பின்னடைவு நீங்களே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாமே கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட சரிதான், ஒன்றுக்கொன்னே சரி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லது. ராசி அதிபதியினுடைய 3ஆம் பார்வை 3ஆம் இடத்துல பதியுது. 3ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது சனி சந்திரன் இது பார்த்தீங்கன்னா ஒரு புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த டயத்தில் கும்பராசிக்காரங்க திருமணம் தொடர்பான விஷயங்கள் இந்த டயத்தில் இறங்க வேணாம். ஏன்னா மனசும் சரிதான், உடம்பும் சரிதான். இது அந்த திருமணத்திற்கு இந்த டயத்தில் தயாராக இருக்காது. சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்களே ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் இருக்காது. ஏதோ ஒன்று பார்த்தோம், ஏதோ ஒன்று ஓகே சொன்னோம், என்ன எதுக்கு ஏன் இது மாதிரி பண்ணோம் அப்படின்ட்டு பின்னாடி நம்ம மனசு சங்கடப்படுற மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். அதனால இந்த டயத்தில் திருமணம் தொடர்பான விஷயங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம், புதுசாக ஒரு வேலைக்கு வேற ஒரு வேலைக்கு போகலாம், இருக்கிற வேலையை விட்டு வேற ஒரு வேலைக்கு போகலாம். தயவுசெய்து அதுக்கான முயற்சிகள்லாம் இல்லை, எதுவுமே எடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ராசி அதிபதி வக்ரகதியிலேருந்து நிவர்த்தியாகி முழு ஆட்சி பலத்தோடு உட்காருவார். அந்த டயத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனோநிலை ரொம்ப அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஏன்பா காலையில் விடியுது, ஏன்பா காலையில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை தான் இந்த டயத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப பேருக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே கொடுப்பாரு. சோம்பல் இருக்கும். இந்த டயத்தில் பயங்கரமான தூக்கம் இருக்கும், சோம்பல்லாம் எல்லாமே இருக்கும். ராசி அதிபதியினுடைய 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதியுது. வாழ்க்கை துணைவரோட சின்ன சின்ன சங்கடங்கள், சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க. அவர் அதாவது வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவர் ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சு அந்த விஷயத்தை பெருசு பண்ணி பேசி அதன் மூலமாக சில சங்கடங்கள் எல்லாமே இருக்கும். அதனால் அந்த விஷயத்தை நான் சைலண்ட்டாக போயிட்டே இருங்க. ராசி அதிபதியினுடைய 10ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. அந்த தொழில் தொடர்பான விஷயங்களை கூட சரிதான். இதை இந்த டயத்தில் கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. ஆனால் அது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு அலட்சியமாக விட்டுருவீங்க. அது மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. தொழில் தொடர்பான விஷயங்களை ரொம்ப கவனமாக டீப்பாக ஆலோசனை பண்ணி கரெக்டாக பண்ணுங்க. இப்போவே அப்படி பண்ணிங்கன்னா தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சேர்க்கை பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. 4ஆம் இடத்திலிருந்து அவங்களுடைய 7ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வையும் பதியுது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனைன்னு சொன்னேன். அந்த பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வையினால் சரியாயிடும். உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. விரயஸ்தானமான 12ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா அயன போகஸ்தானம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ராவல்ஸ் இதெல்லாமே பண்ணுறது 12ஆம் இடம் தான். நீண்ட தூர பயணங்கள் இதெல்லாம் பண்ணுறது 12ஆம் இடம். அப்போது அயன போகஸ்தானத்தில் அயனம், அதாவது தூங்குறதுலையோ இல்லை பின்ன பயணங்கள் போகிறதுலையோ இதில் வர்ற தடங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எல்லாத்தையும் விலைக்கு கொடுத்துருவார். நல்ல நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சிறப்பான ஒரு உணவு, நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த டயத்தில் கரெக்டாக கிடைக்கும். அதுக்கு குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலமாக ரொம்ப சிறப்பாக
அந்த 12ஆம் இடத்தை வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிறார். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுதுங்க. இது ரொம்ப சிறப்புங்க. இளைய சகோதரர் மூலமாக நல்ல லாபங்கள் இருக்குது. இளைய சகோதரர் மூலமாக வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுவீங்க, ஹார்ட்வேர்ஸ்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க. கும்பராசிக்காரங்க இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறதுனால தொழிலில் இருக்க தடைகள் விலகும். எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் நிலவும். இதுவரைக்கும் கும்பராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.